அனைவருக்கும் வணக்கம். நான் நாகராஜ் பேசுறேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2026 நியூ இயர் செலிப்ரேஷன் முடிச்சிருப்பீங்க. கையோட பார்த்தீங்கன்னா, இந்த லீவ எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க? ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணீங்களா? இல்ல என்ஜாய்மென்ட்க்கு யூஸ் பண்ணீங்களா? அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த லெவல் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் பத்தி நம்ம எப்பயுமே பேச மாட்டோம். அவங்க எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில படிச்சுருவாங்க. நம்ம ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டுக்காக தான் மேக்ஸிமம் நான் இந்த 10 பிபி பிராக்டிஸ் அண்ட் ஆல்சோ 5S ஃபார்முலா 6S ஃபார்முலா சொல்லிட்டு இருப்பேன். அவங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் மார்க் கிடைக்கும். இல்லைன்னா அவங்களோட கைடன்ஸ்லேயே தெரியும் அவங்களுக்கு எப்படி மார்க் எடுக்கணும் ப்ராக்டிஸ் இருக்கும். பட் பர்டிகுலராக பார்த்தா நம்ம இவங்களுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் டைம் டேபிள் ஷெட்யூல் வந்துருக்குது. அண்டு இது மேக்ஸோட பிளான் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாம் ஷெட்யூலுக்காக நான் நியூ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நைட் ஸ்டடி பிளான். யாருக்காச்சும் ஹெல்ப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். சரி, இந்த மெயினாக எதுக்காக இந்த வீடியோ போடணும். ஆல்ரெடி நான் மந்த்லி அந்த 10 பிபி ப்ராக்டிஸோட பிளான் ஷீட் நான் எப்பயுமே அனுப்புவேன். அதில் நியூ ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அது நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிறீங்க. சார் சார் கூப்பன் ப்ரையர்னா என்ன, அந்த ஸ்டடீஸ் பிளான் எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. சார் ஒன்றும் இல்லை, நம்ம வேக்கப் டைம் நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 o'clock இது பண்ணிக்கணும். அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லீப்பிங் டைம். ஸ்லீப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நைட்டு வந்து 9:30 to 10 o'clock நம்ம தூங்கிட வேணும். அப்போ தான் 4 o'clock இல்லை 3 o'clock 10 to 3 கம்பல்சரி தூங்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய லிவரோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும்போது எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம டீனேஜ் இருக்கும்போது நிறைய படிக்கலாம் அப்படி இப்படிங்கிற பிளான் பண்ணாலும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கும். அப்போ கம்பல்சரி 10 to 3 வந்து நீங்கள் தூங்குறதுக்கு பிளான் ஒதுக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 3 o'clock எந்திரிக்கிறீங்க, 4 o'clock எந்திரிக்கிறீங்களோ கண்டிப்பாக குளிச்சுட வேணும். எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வித்தின் 15 மினிட்ஸ் எல்லா ப்ரெஸ்அப் முடிச்சுட்டு 21 டைம்ஸ் வந்து சிட்டப்ஸ் கண்டினியூஸாக போடணும். சிட்டப்ஸ் போடுறது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு தெரியாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கூப்பன் ப்ரேயருங்கிறது என்னன்னா, நம்ம பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஹெல்ப் கேட்குற மாதிரி அந்த டைம் 4:33ங்கிறது ஒரு டைம் இருக்குது. அந்த 4:33 5:15க்குள்ள நீங்கள் அதை வந்து நீங்கள் பர்டிகுலராக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும். நான் ஆல்ரெடி இங்கேயே எழுதிக்கிறேன். 5 டைம்ஸ் வந்து நோட்டில் ரிட்டன் எழுதி அந்த ஃபீலிங் எமோஷனோட பார்க்கணும். அண்ட் ஆல்சோ 5 டைம்ஸ் வந்து அதை வந்து ஃபீலிங்கோட அந்த கண்களுங்க உனக்கு எமோஷன் எந்த அளவுக்கு வர வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் வந்து ஃபீலிங்கோட நீங்கள் அந்த ப்ரேயரோட எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இந்த ப்ரேயர்ஸ் வந்து மை டியர் ஸ்டடீஸ். இந்த ஸ்டடீஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு படிப்பு பற்றி இப்போ இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிறதுல சப்போஸ் நீங்கள் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, இல்லை மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மை டியர் மேக்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் 100 அவுட் ஆஃப் 100 இல்லை 95 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு பிளான் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படிங்கிற 5 டைம்ஸ் நீங்கள் நோட்டில் எழுதிட்டு அந்த ஃபீலிங்கோடவே அந்த 5 டைம்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு குபேர முத்திரை இருக்குது. குபேர முத்திரையில் நீங்கள் வந்து அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு உங்களை எரியாமையே பவர் கிடைக்கும். இந்த 21 சிட்டப்ஸும் அண்ட் அதை முடிச்ச பின்னாடி இந்த ப்ரேயர்ஸும் பண்ணும்போது உங்களுக்கு பிரைன் கண்டிப்பாக ஆக்டிவ் ஆகும். இது 1 மந்த் இன்னும் இருக்குது ஒரு சிலருக்கு சிபிஎஸ்சிக்கு அண்டு மெட்ரிக்குலாம் 2 மந்த் பக்கமாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் வேறு லெவல் இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் இயர் நான் 2-3 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். வெறும் 20 மார்க்கு 30 மார்க்கு இல்லை 25 மார்க்கு 35 மார்க் அந்த மாதிரி எடுத்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டாங்க. 85 90 பக்கமாக ஈஸியாக கிராஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராக்டிஸ் நான் ரெகுலராக நான் போய் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்குலாம் மார்னிங் 3 to 8 வரைக்குமே நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன். அவங்களோட ஃபீட்பேக்கும் என்னோட ஷேரிங் யூடியூப்பில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ப்ராக்டிஸு. சார் இந்த பனிக்காலம் மழைக்காலம்லாம் வருமே, வெயில் காலம்லாம் இருக்குன்னு சொல்லி எப்படி சார் நம்ம இது பண்ணுறோன்னா இந்த 10 ப்ராக்டிஸ் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மழையோ வெயிலோ சளியோ காய்ச்சலோ எதுவும் தொந்தரவு வராது. அதுக்கு தான் சொல்லிக்கிறேன். வாட்டர் இன்டேக் வந்து பர் ஹவர்ஸ் வந்து 100 to 150 ml குடிக்கணும்னு சொல்லியிருப்பேன். நைட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 ml மேலே குடிக்கணும். ஆஃப்டர் 7:30க்கு மேலே. ஆஃப்டர் 7:30லேருந்து 10 வரைக்குமே ஒரு 1 ஹவர் கொடுத்தா 50 ml குடிங்க. அது தூங்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 to 20 ml மட்டும் குடிங்க போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சன்லைட் பிட்வீன் டைம் வந்து 6 to 8 ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நிற்கிற மாதிரி பார்த்துங்க. நம்ம சொல்லுவோம் சார் பனிக்காலம் வெயிலே வரலைன்னு சொல்லி சொல்லுவோம். வெயில் வரலைன்னு இல்லை, வெயில் வந்திருக்கும், சன்லைட் வந்திருக்கும். கண்டிப்பாக நான் சொன்னது வெயில் விட சன்லைட் தான்.
சன்லைட் பார்த்தீங்கன்னா, நீங்க வெயில் வரலைம்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு வந்து இந்த பனி மூட்டம் போகும்போது வெளிய பார்த்தீங்கன்னா, உச்சி வெயிலு தான் இருக்கும். சரிங்களா? அதனால சன்லைட்டுங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். நீங்க அந்த மழையோ, இல்ல பனியோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த சன்லைட் வர்ற மாரி இருந்துக்குங்க. சன்லைட் இல்லாத மாரி இருக்கும். நீங்க சன் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாத்துக்குமே நெறைய ஹாலிடேஸ் வருது. என்னைய பொறுத்தவரைக்கும் மினிமம் 17 ஹவர்ஸ் படிக்கிற பிளான் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். அட்லீஸ்ட் இப்ப 15 ஹவர்ஸ் இங்க போட்டுக்கிறாங்க. 5 ஹவர்ஸ் தூங்க போயிட்டாலும் 2 ஹவர்ஸ் நீங்க சாப்பிடுறது, குளிக்கிறது அண்டு வேற திங்கிங் பண்றது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்குனாலும் 17 ஹவர்ஸ் அழகா படிக்கலாம். அது 17 ஹவர்ஸா புக்கும் கையும் இல்லாம, ஒரு மாரி டயர்டா இருக்குதுன்னா, சிட் அப்ஸ் போட்டுட்டு இது பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்கே நடந்துட்டு படிச்சத ரிவிஷன் பண்ணலாம். அதாவது 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு வாக்கிங்கோ, இல்ல ஒரு சிட் அப்ஸோ, அந்த பிரேயரோ ஏன்னா டெய்லியுமே அந்த பிரேயர் பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரம் பிரேயர் பார்த்தீங்கன்னா, 30 டைம்ஸ் பண்ணிட்டு வரோம். அப்ப அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி படிங்க. உங்களோட மார்க் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அது நடக்கும். அது கிடைக்கும். அந்த 1 1/2 மாசம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு பண்ணா கூட, ஈஸியா நம்ம ரீச் ஆகலாம். ஏன்னா, இப்ப வரைக்கும் நீங்க கான்செப்ட் தரவு பண்ணியிருப்பீங்க. என்னென்ன இது சப்ஜெக்ட்ல என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். நியூ லேர்னிங் பெருசா இருக்காது. கான்செப்ட் ரிலேட்டடா நீங்க படிப்பீங்களே விட, நியூ லேர்னிங்ங்கும்போது இப்பதான் புதுசா பார்க்குற மாரி இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி படிங்க. திரும்ப திரும்ப நீங்க அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான், மோர் தென் ஒவ்வொரு கான்செப்ட் 10 டைம், 20 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களோட மிஸ்டேக் குறையும். நம்ம லோ லெவல் சொன்னவங்க கூட ஈஸியா 70 டூ 75 மார்க் எடுத்துக்கிறாங்க. ஆ இந்த பிராக்டிஸ் ஒரு சில பிராக்டிஸ ஃபாலோ பண்ணனால. அதனால நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு லீவ் நாளும் வந்துருச்சு. ஒர்க்கிங் டேஸ் கம்மியா தான் இருக்க போகுது. அதனால மினிமம் ஹாலிடேஸ்ன்னே நீங்க வச்சுட்டு 15 ஹவர்ஸ் இல்ல 12 ஹவர்ஸ் நீங்க படிங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் 12 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். படிக்கிறது ஒர்க்க பாருங்க. டயர்டா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. லைட்டா வாட்டர் இன்டேக் எடுத்துட்டு அண்ட் ஆல்சோ சிட் அப்ஸ் வந்து அடிக்கடி போடுங்க. 7 டைம்ஸோ, 14 டைம்ஸோ, மல்டிபிள் ஆஃப் 7ஸ்ல போடுங்க. அண்ட் படிக்கிற பிளான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17 ஹவர்ஸ் படிக்கிற மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதுக்கு பிரெயின் ஆக்டிவா இருக்கிறதுக்கு தான் இந்த 3 பிராக்டிஸும். கரெக்ட்டா வேக்கப்ல எந்திரிச்சுட்டு வந்து பிரஸ் அப் பண்ணிட்டு சிட் அப்ஸ், கோப்மோ பிரேயர். இது 3ம் கரெக்ட்டா 4ம் பண்ணிட்டு இந்த வாட்டர் இன்டேக் கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னாவே, உங்களுக்கு அந்த பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆயிரும். டயர்ட்னஸ் கிடைக்காது. அப்படியே டயர்ட்னஸ் கிடைச்சாலும் சிட் அப்ஸ் போட்டுட்டே இருங்க. சரிங்களா? மினிமம் ஒரு நாளைக்கு 30 டைம்ஸ் சொல்லிருவேணும். அது 5 டைம்ஸ் எழுதி 5 டைம்ஸ் வந்து நீங்க வாய் விட்டு ஃபீலிங்கோட சொல்லிருக்கணும். மீதி இருக்கிற 10, 20 டைம்ஸ் எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்போ வந்து அந்த ஃபீலிங்கோட நீங்க சொல்லும்போது, உங்களுக்கு நடக்கிறது உங்களை அறியாமயே கண் கலங்க வைக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மிஸ் பண்ணிறாதீங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணி நெறைய எடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க. நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் ஸ்டடீஸ்ங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஏன்னா 10 டூ 3:30னால நம்ம ஸ்லீப்பிங் டைம்னால நம்ம அதிகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இந்த 3 மந்த் முன்ன நைட் ஸ்டடீஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்.